கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நம்ம தியானத்துக்கு ஆதாரமாய் தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை நான் உங்களிடத்தில் வாசிக்கிறேன். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்து இருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஒரு சேதமும் காணப்படவில்லை. அதே தானியேல் என்ற புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 25 அதற்கு 3:25 அதற்கு அவர், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துடைய சகல வல்லமை மேற்கொள்ளும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே தரிவு ராஜபார காலத்தில் தானியேலை சிங்ககபிலே போடுகிறார்கள். அதற்காக ராஜா மிகவும் பிரயாசப்படுகிறார். மனதை தானியேலின் மீது செலுத்தி சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார். சிங்கங்களால் சேதம் வந்து தானியேல் மரித்துவிடக் கூடாது என்கிற ஒரு பெரிய சஞ்சலம் அவருக்குள்ள இருந்தது. தானியேலை சிங்ககபிலே போட்ட பிறகு தரிவு ராஜா, பாருங்கள், முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்தியம் முதலானவைகள் தமக்கு கொண்டு வராமலும் நித்திரையும் வராமல் இருந்தது அவருக்கு. பிறகு ராஜா காலையில விடிந்ததுமே தீவிரமாய் கெபிக்கிட்ட போய், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று துயர சத்தமாய் கேட்டாராம். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ராஜாவால் கூட தானியேலை காப்பாற்ற முடியவில்லை. அந்த அதிகாரமுடைய ராஜா, 127 நாடுகளை ஆளுகிற ஒரு ராஜா, சர்வ அதிகாரம் படைத்தவராலே கூட அந்த பத்திரத்திலே கையெழுத்து வைக்கப்பட்டது என்று சொல்லி தானியேலை சிங்ககபிலே போட வேண்டும் என்று சொல்லி அவர் மீது குற்றம் பிடித்து அவரை போட்டார்கள். ஆனால் தேவன், பாருங்க, அதுக்கு தானியேல் சொல்றாரு, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். ஹல்லேலூயா. அதுதான் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே தேவன் ஒரு சேதமும் வராமல் காப்பார், விபத்து வராமல் காப்பார், வீழ்ச்சி வராமல் காப்பார், நஷ்டம் வராமல் காப்பார், அழிவு வராமல் காப்பார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் விருத்தி அடைந்து எல்லாம் போய்விட்டது என்று சொல்லி இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சோர்ந்து போக வேண்டாம். இனி உங்கள் வாழ்க்கையில சேதங்கள் வராது. ஒரு உங்களை சேதப்படுத்த முடியாது, உங்களை அழிக்க முடியாது, உங்களை கெடுத்து போட முடியாது. எந்த மனிதனாலோ எந்த சத்ருவாலோ
இந்த உலகத்துல எத்தனை அதிகாரங்கள் இருந்தாலும் சரி முடியாது. பாருங்கள், இங்க தானியேலை சிங்கங்களுக்கு தேவன் சேதப்படுத்தாமல் பாதுகாக்கிறார். 3ஆம் அதிகாரத்திலே நேபுகாத்து நேச்சருக்கு முன்பாக சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினியிலே போடப்படுகிறார்கள். அந்த அக்கினியிலும் அவர்கள் சேதமில்லாமல் தேவன் பாதுகாக்கிறார். ஒரு சேதம் இல்லாமல் அவர்கள் அக்கினியில உலாவுகிறார்கள். இங்கே 4ஆம் ஆளின் சாயல் ஒன்று கிடைக்கிறது. நேபுகாத்நேச்சர் பார்க்கிறார், அது தேவபுத்திரரின் சாயலா இருக்கிறது. பாருங்கள், அந்த அக்கினி நடுவில் போட்டும் அந்த அக்கினியில போடும்படி சுமந்து கொண்டு போன அந்த பராக்கிரமசாலிகள் மரித்து போனார்கள். ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மீது அக்கினி படவில்லை, அக்கினி அவர்களை தொடவில்லை. அவர்கள் முடியோ அவர்கள் சரீரமோ வெந்து போகவில்லை, கருகவில்லை. சேதப்படாமல், வேதம் அழகா சொல்றது, சேதப்படாமல் அக்கினி மனம் அவரிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். ஹல்லேலூயா. அங்கே சிங்கம் தானியேலை சேதப்படுத்தாததை ராஜாவும் தானியேலை குற்றப்படுத்தினவர்களும் அங்க இருந்த தேசத்தாரும் கண்டார்கள். இங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினி அவர்களை தொடாமலும் சேதப்படுத்தாமலும் அவர்கள் வெந்து போகாமலும் அவருடைய வஸ்திரம் திரிந்து போகாமலும் தீனுடைய சுமல் வராமலும் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களை பாதுகாத்தார், தப்புவித்தார். அதே போல லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 18-19 இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்புகிறார் 70 பேரை. அந்த 70 பேரும் திரும்பி வருகிறார்கள். 2 பேரை அனுப்புகிறார். திரும்பி வரும்போது அவர்கள் சொன்ன சாட்சி, சாத்தான் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது, ஆமென், பிசாசு எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் எவ்வளவு அற்புதமாய் சொல்லுகிறார் பாருங்கள். அப்பொழுது சாத்தான் மின்னலை போல விழுகிறதை நான் காண்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். இதோ சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து வாக்குறுதி கொடுத்தார், அதிகாரம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவும் அதிகாரம் கொடுத்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு உங்களுக்கு உங்களுடைய விசுவாசம் உங்களை சேதப்படுத்தாமல் பாதுகாக்கும். நீங்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை உங்களை சேதப்படுத்தாமல் பாதுகாக்கும். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தின் வல்லமையின் அதிகாரங்கள் உங்களை சேதப்படுத்தாமல் பாதுகாக்கும். எப்படி? மனித சூழ்ச்சிகளுக்கு, மாந்திரிக கிரியைகளுக்கு, சத்துருளுக்கு முன்பாக பிசாசின் கிரியைகளுக்கு எத்தனை பேர் மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழுப்பினாலும் சரி, சத்துரு உங்கள் வாழ்க்கை கெடுக்க நினைத்தாலும் சரி, உங்களை தொட முடியாது, சேதப்படுத்த முடியாது. உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை கெடுக்க முடியாது. உங்கள் தொழிலை நஷ்டம் வராதபடி கர்த்தர் காப்பார். உங்கள் வேலையிலே நஷ்டம் வராதபடி காப்பார். உங்கள் கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இனி ஒரு சேதமும் உங்களுக்கு உண்டாகாது, ஒரு சேதமும் உங்களுக்கு உண்டாகாது. அல்லேலூயா. தேவன் உங்களை பாதுகாப்பார். எப்படி? ஒரு சேதமும் உங்களுக்கு வராது. எப்படி? நீ ஜெபித்து பார், ஒரு சேதமும் உனக்கு வராது, நீ ஜெயிப்பாய். நீ ஜெபித்து பார், ஆவில நிரம்பி பார், ஒரு சேதமும் உனக்கு வராது, நீ ஜெயிப்பாய். நீ உண்மை உள்ளவனாய் இருந்து பார், ஒரு சேதமும் உனக்கு வராது, நீ ஜெயிப்பாய். நீ இடைவிடாமல் கர்த்தரை ஆராதித்து பார், ஒரு சேதமும், ஒரு நாசமும், அழிவும், ஒரு விபத்தும், ஆபத்தும் உனக்கு வராது, நீ ஜெயமாய் வாழ்வாய். ஜெபித்து பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, நீ குற்றம் செய்யாமல்
உன்னை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொண்டு பார். ஒரு சேதமும் உனக்குள் வராது. நீ ஜெயிப்பாய். ஆமென். நண்பர்களே, பிள்ளைகளே, வேதம் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் என்ற புஸ்தகத்துல நண்பர்களுடைய பிள்ளைகளே, தானியேல் 6:3 சொல்லப்படுகிறது. தானியேல் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருந்தார், விசேஷித்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார். அதை தரியு ராஜா கண்டார், நேபுகாத்நேச்சர் கண்டார், பெல்சாசார் கண்டார். இப்படி பல ராஜாக்கள் கண்டார்கள். தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி, ஞானத்தின் ஆவி, கிருபையின் ஆவி, தேவனுடைய வல்லமை நிரம்பின ஆவி, வெளிப்பாட்டின் ஆவி, கருகலானவைகளை மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற ஆவி அவனுக்குள்ள இருந்தது. உங்களுக்குள்ள விசேஷித்த ஆவி இருக்கும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை, உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய வேலையை, உங்களுடைய ஊழியத்தை நீங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்பி நடத்தும் பொழுது அந்த ஆவியானவர் உங்களுக்கு போதித்து நடத்துவார், தேற்றி நடத்துவார், ஆலோசனை கொடுத்து நடத்துவார். நீங்கள் போக வேண்டிய வழி உங்களுக்கு காட்டுவார். ஆவியின் நிறைவு உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். பரிசுத்தாவினால் நிரம்புங்க. தாவீது சொல்றார், என் பாத்திரம் நிரம்பி ஒழுகிறது. தாவீது பரிசுத்தாவினால் நிரம்பி இருந்தார். இரண்டாவது, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் ஒருவரும் குற்றம் பிடிக்காதபடிக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழுங்கள், பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழுங்கள், நேர்மையுள்ளவர்களாய் வாழுங்கள். தானியேலை அவன் ஜெபிக்கிற காரியத்தை தவிர அவன் வேலை செய்கிறதோ, ராஜா சமூகத்தில் வேலை செய்த பொழுதோ பாருங்கள், அவன் எத்தனையோ வேலை செய்கிறான். ராஜாவுக்கு உள்ள அங்கே ஜோசியர்களுக்கு, அங்க இருக்கிற மந்திரவாதிகளுக்கு, ஞானிகளுக்கெல்லாம் அவன் அதிபதியா இருக்கிறார் மூன்றாவதாக. ஆனாலும் அவரிடத்துல குற்றம் காணப்பட முடியல. ஏனென்றால் அவர் ஊழல் பண்ணல, அவர் யார்கிட்ட லஞ்சம் வாங்கல, யாரையும் ஏமாத்தல, எங்கேயும் திருடல, கொள்ளடிக்கல, மற்றவங்களை ஏமாத்தித்தான், மற்றவங்களை வேதனைப்படுத்தி அவர் வாழல. அவர் உண்மை உள்ள ஒரு தேவ மனிதனாய் இருந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் உண்மை உள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆண்டு சொல்ல, உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனே, என்னுடைய சந்தோஷத்திலே பரலோகத்திலே பிரவேசி. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். உன்னுடைய உண்மை, தேவ பக்தி, கீழ்ப்படிதல் உன் வாழ்க்கையில பரலோகத்திலே முதன்மையான இடத்துல உன் நிறுத்தும். அது மாத்திரமல்ல, அங்கே ஜபத்திற்கு தடை வந்த பொழுது கூட மூன்றாவது 3 வேளையும் அவர் ஜெபித்தார். ஜபத்திற்கு தடை வந்தது. தேவனை நோக்கி, தேவனோடு கூட ஐக்கியமா இருக்கிறதற்கு, தேவனோடு கூட உறவு கொள்கிறதற்கு, தேவனோடு கூட பேசுகிறதற்கு, தேவனை நாம் தேவனுடைய திட்டங்களை, அவருடைய வெளிப்பாடுகளை அறிந்து கொள்கிறதற்கு ஜபத்திற்கு தடை வரதான் செய்யும். ஆனால் விடைவிடாமல் ஜெபிங்க. தானியேலை போல 3 வேளை ஜெபிங்க. தேவனோடு கூட பேச, ஐக்கியம் கொள்ள நமக்கு தடைகள் வரதான் செய்யும். அதை தடைகளை மீறி நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் நிச்சயம் ஜெயிப்போம். ஒரு சேதமும் வராது. அந்த ஜபத்திற்கு பதில் வரும். அந்த ஜபம் ஜெயமாய் மாறிவிடும். என் அன்புடைய பிள்ளைகளை, 4வது, ராஜாவே பிரயாசப்பட்டு கூட தானியேலை தப்புவிக்க முடியவில்லை. ராஜா எவ்வளவு முயற்சி பண்ணியும் அவரால் தப்புவிக்க முடியவில்லை. ஆனால் தேவன் தப்புவித்தார். அவர் சிங்கங்களின் வாய்க்கு அவர் தப்புவித்தார். தரியு ராஜா சொன்னார், இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் இல்லை, அவரே ரட்சிக்கிறவர், அவரே தப்புவிக்கிறவர். அவர் சொல்றார், ரொம்ப அழகா சொல்றார் பாருங்க, அவரே தப்புவிக்கிறவர், அவரே அற்புத அடையாளங்களை செய்கிறவர், வானத்திலும் பூமியில அடையாளங்கள் அற்புதங்களை செய்கிறவர், அவர்தான் என் மெய்யான ஆண்டவர் சொல்றார். தானியேலின் தேவனுக்கு முன்பாக பயந்து நடுங்க வேண்டும். நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, ராஜாவுடைய அதிகாரத்தை வைத்து ராஜா 127 நாடுகளை ஆண்டு கொண்டிருக்கிற அந்த ராஜா வழியே ரட்சிக்க முடியலங்க, விடுவிக்க முடியல, தப்புவிக்க முடியலங்க. இந்த உலகத்துல இருக்கிற அதிகாரங்களோ, இந்த உலகத்துல இருக்க பதவிகளோ, இந்த உலகத்துல இருக்கிற காரியங்களோ உங்களை தப்புவிக்க முடியாது, ரட்சிக்க முடியாதுங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து தான் உங்களை பாவத்திலிருந்து தப்புவிக்க முடியும், அக்கிரமத்திலிருந்து தப்புவிக்க முடியும், நரகத்திலிருந்து தப்புவிக்க முடியும், பிசாசின் பிடியிலிருந்து தப்புவிக்க முடியும், வியாதியிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, மரணக்கட்டுகளிலிருந்து, நரகத்திலிருந்து உங்களை தப்புவிக்க இயேசுவால மட்டும்தான் முடியும். கவனமா இருக்கு. அவர் உங்களை தப்புவிக்க வல்லவர். 5வது, இடைவிடாமல் ஆராதிக்கிறார். நீங்களா இடைவிடாமல் ஆராதித்து பாருங்க.
தானியேல் இடைவிடாமல் ஆராதிச்சுட்டே இருந்தாரா? எப்படி இடைவிடாமல் ஆராதிக்க முடியும்? ஆராதிக்கலாங்க. பாடிக்கிட்டே இருங்க. சமையல் செய்யும்போது பாடுங்க, வேலையில செய்யும்போது உள்ளத்துல பாடுங்க. பிரியமானவருடைய பிள்ளைகளே, தாவீது கூட சொல்றாரு, நான் நித்திரை பண்ணி தூங்கிட்டேன், என் ஆத்மாவை விழித்து இருக்கிறது, தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். தேவனை துதிங்க, ஆராதிங்க. ஒரு நாளைக்கு 7 வேளை தேவனை ஆராதிச்சார். சபையில போய் ஆராதிங்க, குடும்பமா ஆராதிங்க, தனியா உட்கார்ந்து ஆராதிங்க. தேவனை ஆராய்ச்சி பாருங்க, உங்களுக்கு ஒரு சேதமும் வராது, நீங்கள் ஜெயிப்பீர்கள். தேவன் பேரில் விசுவாசமாயிருங்கள். எதை செய்தாலும் விசுவாசத்தோடு செய்யுங்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தோடு இருங்கள். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. உங்கள் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். உங்கள் குடும்பம் ஜெயமா இருக்கும், உங்க வேலை ஜெயமா இருக்கும், உங்க பிசினஸ் ஜெயமா இருக்கும், உங்களுடைய ஊழியம் ஜெயமா இருக்கும், உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு ஜெயமா இருக்கும், உங்கள் வாழ்க்கை ஜெயமா இருக்கும், நீங்கள் கைட்டு செய்கிற காரியங்கள் ஜெயமா இருக்கும். கர்த்தருடைய ஜெயம் உங்கள் வாழ்க்கையில் வரும். எப்பொழுது ஜெபித்து பார், பரிசுத்தாவிலே நிரம்பிப்பார், உண்மையாய் வாழ்ந்துப்பார், தேவனை இடைவிடாமல் ஆராய்த்துப்பார், 3 வேளை ஜெபித்துப்பார், விசுவாசத்திலே நிலைத்திருந்துப்பார், சத்தியத்தை மேய்ந்து கொண்டு சத்தியத்தை பிடித்தவருடைய கட்டளையின்படி நடந்துப்பார். உன் வாழ்க்கையில ஒரு சேதமும் வராது. ஜெயிப்பார், ஜெயித்து கொண்டே இருப்பார், மென்மேலும் உயர்வார். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஜெயத்தையும் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளை பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.